அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. பாண்டிய ராஜசபையிலே பரதத்துவ நிர்ணயம் செய்துவிட்டு யானை மேலே வந்த பெரியாழ்வாரை காண்பதற்காக எம்பெருமானும் வந்து நின்றான். அவனுக்கு யாராலும் எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று மங்களாசாசனம் செய்த பெரியாழ்வார் தாம் ஒருவர் மட்டும் மங்களாசாசனம் செய்தபடியினாலே திருப்தி அடையாமல் மற்றும் பலரையும் அழைத்தார். யாரை அழைத்தார் என்றால், வெவ்வேறு பயன்களுக்காக பகவானிடத்திலேயே வந்து பிரார்த்திக்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்களைத்தான் அழைத்தார். வேறு பயன்களை கேட்பவர்களாயிருந்தாலும் அந்த பயன்களை யாரிடமோ சென்று கேட்காமல் பகவானிடத்தில் தானே இவர்கள் கேட்கிறார்கள். இவர்களையும் நான் திருத்தி இவர்களையும் எம்பெருமானுக்கு வாழ்த்து பாடுபவர்களாக மங்களாசாசன பரர்களாக ஆக்கிவிடலாம் என்று பெரியாழ்வார் நினைத்தார். அதனாலேதான் அவர் என்ன செய்தார் என்றால், அந்த திருப்பல்லாண்டு 3ஆம் பாசுரத்திலே அனன்ய பிரயோஜனரை அழைத்தார். 4ஆம் பாசுரத்திலே கைவல்யம் என்ற ஆத்மானுபவத்தை விரும்புபவர்களை அழைத்தார். இந்த 5ஆம் பாசுரத்திலே யாரை அழைத்தார் என்றால், செல்வத்தை விரும்புபவர்கள் என்று அவர்களை அழைக்கிறாராம். செல்வம் என்கிறது, நாம் செல்வம் என்னால் ஏதோ பணம் காசி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதை செல்வம் என்று சொல்லல. ஐஸ்வர்யம் என்றால் ஆளுமை, ஆளுதல் என்பதுதான் செல்வம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த பணம் காசை கூட செல்வம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், அவற்றை நாம் ஆள்கின்றோம். நம்முடைய உடைமையாக அதை வைத்து நம்முடைய இஷ்டப்படி அதை செலவழிக்கிறோம். ஆகினாலே அது ஐஸ்வர்யமாக ஆகிறது. எது ஐஸ்வர்யம் என்றால், இந்த உலகத்திலே ஒரு சிறு பிரதேசத்திற்கு அரசனாக இருப்பது தொடங்கி, தலைவனாக இருப்பது தொடங்கி, இந்த அண்டங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பிரம்மா என்று சொன்னால், அந்த பிரம்மாவினுடைய பதவி வரை எல்லா ஐஸ்வர்யத்தை சேர்ந்தது. இந்த ஐஸ்வர்யம் என்னால் என்ன? முதலிலே ஒன்றுமே இல்லாதவன் நான் ஒரு சின்ன பிரதேசத்திற்கு, ஒரு சின்ன இடத்திற்கு நான் தலைவனாக இருக்க வேண்டும் என்று கேட்பான். அவனுக்கு அது கிடைத்து விட்டால் உடனே இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்திற்கு தலைவனாக வேண்டும் என்று இப்படி ஆசை ஏற்பட்டு கொண்டே போகிறதாம். இதனுடைய முடிவு எங்க போய் சேருகிறதுன்னா, எல்லா அண்டங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பிரம்மபட்டம் அது எனக்கே வேண்டும் என்று கேட்கிறானாம் இவன். இப்படி கேட்கிறவனுக்குத்தான் ஐஸ்வர்யார்த்தி, செல்வத்தை விரும்புபவன் என்று பெயர். நாம் எல்லோரும் அந்த வகையிலே தான் சேர்ந்தவர்கள். செல்வத்தை தான் நாம் விரும்புகின்றோம். இந்த செல்வத்தை விரும்புபவர்களிலும் கூட 2 வகையாக பிரித்திருக்கிறான் பகவத்கீதையிலே கீதாச்சாரியன். ஆர்த்தகா என்றும் அர்த்தார்த்தி என்றும் கீதையிலே பிரித்தான் கண்ணபிரான். 7வது அத்தியாயத்திலே சொல்லுகிற பொழுது, சதுர்விதாக பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப என்று தெரிவித்தான். அதிலே ஜிஜ்ஞாசு என்கிறவன் கைவல்யத்தை விரும்புகிறவன், அவனை கீழே 4வது பாசுரத்திலே தெரிவித்தார். ஞானி என்கிறவன் பகவானையே உணர்ந்திருப்பவன், அவனை 3வது பாசுரத்திலே தெரிவித்தார். இந்த ஆர்த்தன் அர்த்தார்த்தி என்கிறவன் 2 பேரும் ஆறுனா, ஒருத்தன் இழந்த செல்வத்தை மீட்டு கொடுன்னு கேட்கிறானா, இன்னொருத்தன் புதிதாக செல்வத்தை கொடுன்னு கேட்கிறானா. 2 பேரும் செல்வத்தை தான் கேட்கிறான். ஆனா ஒருத்தன் என்ன, ஏற்கனவே செல்வம் இருந்து அது தொலைந்து விட்டது, அதை மீட்டு கொடுன்னு கேட்கிறான். இன்னொருத்தன் என்ன பண்றானா, எனக்கு புதிதாக செல்வத்தை கொடுன்னு கேட்கிறான். ஏன் இப்படி பிரிக்க வேண்டும் என்றால், தேவலோகத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் அவர்கள் ஏற்கனவே நல்ல செல்வத்தை உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு சாபத்தாலே, துர்வாசருடைய சாபத்தாலே அல்லது அரக்கர்களாலே துன்புறுத்தப்படுத்தபடியினாலே, இப்படி பல பல காரணங்களாலே அவர்களுடைய செல்வத்தை எல்லாம் அவர்கள் இழந்து விடுகிறார்கள். உடனே பகவானிடத்திலே வந்து, இந்த இரண்யகசிபு எங்களுடைய செல்வத்தை அபகரித்தான், மகாபலி என்னுடைய ராஜ்யத்தை அபகரித்தான், ராவணன் என்னுடைய ராஜ்யத்தை அபகரித்தான், துர்வாசருடைய சாபத்தாலே எங்களுக்கு செல்வம் எல்லாம் போய்விட்டது, இதை மீட்டுக் கொடு என்று இப்படி பகவானிடத்தில் வந்து கேட்கிறார்களே, இவர்களெல்லாம் யாருன்னா, இவர்களெல்லாம் ஆர்த்தர்கள், இழந்த செல்வத்தை மீட்டுக் கொடுன்னு கேட்கிறவர்கள். ஆனால் நம்ம போன்றவர்கள் நாம் எப்படி இருக்கோம்னா, புதிதாகத்தான் செல்வத்தை கேட்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நம்ம எல்லாம் அர்த்தார்த்தி என்கிற கணக்கிலே சேர்க்கலாம். எப்படி இருந்தாலும்
ஏதோ செல்வம் வேண்டும்னு கேட்கிறோம். இறைவனே நீயே எனக்கு வேண்டும் என்று கேட்க வேண்டி இருக்க அவனை விட்டுவிட்டு நீ எனக்கு வேண்டாம், இந்த செல்வம் தான் வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். ஏன்னா அதெல்லாம் நம்முடைய அறியாமை. நமக்கு நல்ல அறிவு இருந்தால் இந்த செல்வத்தை நிச்சயமாக கேட்கவே மாட்டோம். இதை விட உயர்ந்தது அது என்று புரிந்து கொண்டிருப்போம். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தையினிடத்தில் ஒரு பெரியவர் செல்லுகிறார். அவர் என்ன பண்ணுகிறார்? ஒரு கையிலே ஒரு உயர்ந்த மதிப்புள்ள ஒரு வைர மோதிரம் என்று வைத்துக் கொள்வோம். இன்றைக்கு அதனுடைய மதிப்பு என்ன ஏதோ சொல்லுவோம், ஒரு 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு வைர மோதிரத்தை ஒரு கையிலே வைத்துக் கொள்ளுகிறார். இன்னொரு கையிலே ஒரு 5 ரூபாய் மதிப்புள்ள ஏதோ ஒரு இனிப்பு, ஒரு சாக்லேட் அதை வைத்துக் கொள்ளுகிறார். இந்த குழந்தையினிடத்தில் போய் கொடுத்து உனக்கு எது வேணும் அப்படின்னு குழந்தைய கேட்டா குழந்தை எது வேணும்னு சொல்லும், நிச்சயமா சாக்லேட்டை தான் கேட்கும். ஐயோ சாக்லேட்டு 5 நிமிஷத்துல முடிந்து போய்விடும். ஆனால் இந்த மோதிரம் இருக்கிறதே இது 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளது, நீ வாழ்நாளெல்லாம் அதை வைத்துக் கொள்ளலாம் என்று எவ்வளவு சொன்னாலும் அந்த குழந்தை ஒப்புக்கொள்ளாது. எனக்கு சாக்லேட் கொடு என்று அழவும் தொடங்கிவிடும். ஏனென்றால் அந்த சமயத்தில் அதற்கு இதனுடைய மதிப்பு தான் தெரிகிறதே தவிர இதனுடைய மதிப்பு தெரியாது. ஆனால் இப்பொழுது நம்மிடத்தில் ஒருத்தர் கொண்டு வந்து நீட்டினால் நாம் நிச்சயமாக சாக்லேட்டை கழுக்க மாட்டோம், வைர மோதிரத்தை தான் கழுப்போம். ஆனால் பகவான் ஒரு கையிலே வைர மோதிரத்தை வைத்துக் கொண்டு இன்னொரு கையிலே பரமபத அனுபவமாகிற மோட்சத்தையும் வைத்துக் கொண்டு உனக்கு எது வேண்டும் என்று கேட்டால் நிச்சயமாக நாம் அங்கு வைர மோதிரத்தை தான் கழுப்போம். ஏனென்றால் அதை விட இது உயர்ந்தது என்று நமக்கு புரிவதில்லை. இந்த விஷயத்திலே நாம் குழந்தை போலத்தானே, அறிவு கேடு உள்ளவர்கள் தானே. ஆகையினாலே அப்படி இருக்கிறவர்கள் தான் ஐஸ்வர்யார்த்திகள். அவர்களை பார்த்துத்தான் பெரியாழ்வார் இந்த அறிவு கேட்டை விட்டு வாருங்கள், எம்பெருமானுக்கு நாம் மங்களாசாசனம் செய்வோம் வாருங்கள் என்று அவர்களை அழைக்கிறார். அழைக்கிற பொழுது என்னவென்று அழைக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த ஐஸ்வர்யார்த்திகள் எம்பெருமானை எப்படியெல்லாம் துதிக்கிறார்கள் தங்களுடைய பயனுக்காக என்று அதையும் சொல்லி நீங்கள் இப்படி வாருங்கள் என்று அழைக்கிறார். அந்த பாசுரத்தை பார்ப்போம். இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடி கேகந்தனக்கு கொண்ட குலத்திலுள்ளேர் வந்தடி தொழுது 1000 நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மினே என்று இந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் எப்படி அழைக்கிறார் என்னால், அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரரிராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடீகேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர். அண்ட குலத்துக்கு அதிபதியாகி என்னால் பகவான் அண்டங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறானா. அது அவனை சொல்ற பொழுது இந்த ஐஸ்வர்யார்த்திகள் சொல்லக்கூடிய மந்திரம் 2ஆக சொல்லப்பட்டிருக்கிறது வேதாந்தங்களில். என்ன மந்திரம்? அவனை பார்த்து சொல்லணுமா, அண்டாதிபதயே நமஹா, அண்டாதிபதயே நமஹா என்று இதையே சொல்லணும். ஏன் சொல்லணும்னா, அண்டத்துக்கெல்லாம் தலைவனே, அண்டத்துக்கெல்லாம் தலைவனே என்ன அவனை பார்த்து கொண்டாடுறான். எதுக்காக அவனை அப்படி கொண்டாடணும்னா, அப்படி கொண்டாடினா உடனே உனக்கு அண்டம் தானே வேணும், இந்த வைத்துக்கொள் என்று கொடுத்து விடுவானா. ஒரு இடத்துல ஒரு பொருள் வைத்துக் கொண்டிருக்கிறாராம், இது ரொம்ப அழகா இருக்கு, இது ரொம்ப அழகா இருக்கு, எங்க வாங்கின அப்படின்னு கேட்டா, இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட மாட்டாளா. அப்படின்னு தான் ஒரு நைப்பாசை நமக்கும். அதுபோல எம்பெருமான இடத்துல அண்டங்களுக்கெல்லாம் நீ தலைவன் என்று சொன்னால் உடனே அந்த அண்டத்தை நமக்கு கொடுத்து விடுவானா. அதனால அந்த அண்டங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானே என்று அவனை கொண்டாடுகிறார்கள். அசுர சத்ரவே நமஹா என்கிறது அசுரர்களை எல்லாம் அழித்து இழந்த செல்வத்தை மீட்டு கொடுக்க வேண்டும். அதுதான் அசுர சத்ரவே நமஹா என்று செல்வத்தை இழந்த செல்வத்தை கேட்பவர்கள் அப்படிப்பட்ட சொல்லை சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமானை சொல்லுகிறவர்கள் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அவனுக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர். அப்படி எம்பெருமானை பார்த்து இப்படி அண்டாதிபதியே நமஹா என்றும் அசுர சத்ரவே நமஹா என்றும் சொல்லிக்கொண்டு திரிபவர்களே, நீங்கள் என்ன பண்ண வேண்டும், வந்து அடி தொழுதுனர் அவனுடைய திருநாமங்களை அவனுடைய திருவடிகளை தொழுங்கள். தொழுது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால், 1000 நாமம் சொல்லி. 1000 நாமம் என்னால் ஒரு நாமம் 2 நாமம் அன்று. அதாவது இதற்கு முன்னாலே வெறும் செல்வம் தான் வேணும் என்று நினைத்திருந்தால் அதற்கு என்ன நாமமோ அதை மட்டும்தான் சொல்லணும். அதாவது ஒருத்தன் ஒரே ஒரு பயனை மட்டும் விரும்புகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பயனுக்கு என்னவோ அந்த மந்திரத்தை மட்டும்தான் சொல்லுவனவன். இப்பொழுது அண்டங்களுக்கெல்லாம் தான் தலைவனாக வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறவன் வெறும் அண்டாதிபதியே நமஹா என்கிற நாமத்தையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பான். அசுரர்களை அழிக்க வேண்டும், என்னுடைய விரோதிகளை அழிக்க வேண்டும் என்று கேட்கிறவன் என்ன செய்வான் என்றால்,
அசுர சத்ரவே நமஹா என்று அந்த நாமத்தையே சொல்லிக் கொண்டிருப்பான். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு வேறு பயன் எதுவும் வேண்டாம், உனக்கு செய்கிற தொண்டு, உனக்கு நாங்கள் மங்களாசாசனம் செய்பவர்களாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறவன் இந்த 2 திருநாமங்களோடு நிறுத்த மாட்டான். அப்பொழுது என்ன செய்வான் என்றால், 1000 நாமம் சொல்லி, 1000 நாமம் என்னால் ஆயிரக்கணக்கான திருநாமங்கள் எம்பெருமானுக்கு விஷ்ணோர் நாமசஹஸ்ரகம் என்று சொல்லப்பட்டபடி 1000 திருநாமங்கள், 1000 தானா அவனுக்கு இருக்கிறது, எத்தனையோ திருநாமங்கள், அத்தனை திருநாமங்களையும் அவன் வாயார சொல்ல தொடங்கி விடுவான். எந்த ஒரு காரியத்தையும் ஒருத்தன், நீங்களே நினைத்து பாருங்கள், நாமே செய்கிற தொழிலிலே கூட அது நாம் தொழிலாக செய்வோமானால் நாம் என்ன செய்வோம் என்னால் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே தான், குறிப்பிட்ட காலத்திலே தான் அங்கே இருப்போம். ஆனால் அதை தொழிலாக செய்யாமல் நம்முடைய மனதிற்கு பிடித்த காரியமாக வைத்துக் கொண்டு விட்டோமானால் அப்பொழுது நேரங்காலமே பார்ப்பதில்லை, 24 மணி நேரமும் அதிலேயே ஊன்றி இருப்போம். அதுபோலத்தான் இங்கேயும் கூட ஒரு பயனுக்காக சொன்னால் அந்த ஒரு நாமத்தை மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் பயனே வேண்டாம் என்று நினைத்து எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதே பேரு என்று நினைத்து விட்டால் அப்பொழுது என்ன செய்வோம் என்னால் எல்லாவற்றையும், எல்லா நாமங்களையும் நாம் வாயார சொல்லலாம். அதற்கு எண்ணிக்கையே தேவையில்லை. ஆஹா, தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்தடி தொழுது 1000 நாமம் சொல்லி, அதற்கு மேலே என்ன செய்ய வேண்டும்? பண்டை குலத்தை தவிர்ந்து, எப்பொழுது எம்பெருமானுக்கு அடியவர்களாய் இப்படி ஆகிவிட்டார்களோ இவர்களுடைய குலமே என்ன தெரியுமோ? தொண்ட குலம் என்று பேரு, தொண்டர் குலம் என்று இவர்களுடைய குலத்திற்கே பேர் ஏற்பட்டு விடுகிறது. அதான் ஸ்ரீ வைஷ்ணவ குலம் என்னால் எது தெரியுமோ? தொண்டர் குலம், எம்பெருமானுடைய அடியவர் குலம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று சொல்லுவார்கள். ஒன்றே குலம் என்னால் என்ன? தொண்டர் குலம். ஒருவனே தேவன் என்னால் ஸ்ரீமன் நாராயணனே முழுமுதற் கடவுள் என்பது. அப்படிப்பட்ட நிலைமையை அடைந்து விட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? பண்டை குலத்தை தவிர்த்து. பண்டை குலம் என்னால் இதற்கு முன்னாலே இருந்த குலம், அதாவது கண்ட பயன்களையும் விரும்பி, ஐஸ்வர்யத்தை விரும்பி, எங்கேயோ ஆளுகையை விரும்பி இப்படி இருந்த அந்த பண்டை குலத்தை தவிர்த்து எம்பெருமான் திருமுன்பே வந்து பல்லாண்டு என்று சொல்லுங்கள், அவனுக்கு வாழ்த்து பாடுங்கள். வாழ்த்து பாடின உடனே அவன் ஒரு நிமிடம் அப்படி நம்மை பார்ப்பனான். அடடா, நேற்று வரை வேறு ஏதோ பயன்களை கேட்டுக்கொண்டிருந்தவன் இன்று திடீர் என்று நம் முன்னாலே வந்து பல்லாண்டுன்னு சொல்லுகிறானே என்று நினைத்து அப்படி ஒரு புன்முறுவல் கொள்ளுவனாம். சந்தோஷத்தாலே, நம்மிடத்தில் இருக்கிற மகிழ்ச்சியினாலே அப்படி ஒரு புன்முறுவல் கொள்ளுவனாம். உடனே அவனை பார்த்து பல்லாயிரத்தாண்டு என்மினே என்று, இந்த புன்முறுவலுக்கு என்றைக்கும் மாறுதல் ஏற்படக்கூடாது, இந்த புன்முறுவல் நிலைத்து உன்னுடைய அந்த திரு அதரத்தில் இருக்க வேண்டும் என்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுமினே என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஆமா, இவர் அழைத்தாரே கீழே அனன்ய பிரயோஜனர்களை, அவர்கள் என்ன ஆனார்கள்? இவர் அழைத்தபடியே வந்தார்களா என்று கேட்டால் அது என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.